எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்பவுமே நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயத்த கேட்குறோம், இல்ல நல்ல விஷயத்த கத்துக்கிறோம் அப்படின்னா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அது நம்ம பக்கத்துல இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல தூரமா இருக்கவங்களா இருக்கலாம். சில நேரங்கள்ல இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம். சில நேரங்கள்ல நம்ம பாட்காஸ்ட்ட கேட்டு மாறுற நெறைய மனிதர்களும் இருக்காங்க. அவங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே நம்மளுக்கு ஒரு அனுபவம் தானே! ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்த தேடிக்கிட்டோ, நம்ம கிடைச்சுக்கிட்டோ, நம்மள சுத்தி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாரி அனுபவங்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட கிடைச்சா, இல்ல ரொம்ப பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கிடைச்சா, நமக்கு தெரிஞ்ச விஷயமாவே இருந்தாலும், அவங்க திருப்பி நம்மகிட்ட சொல்லும்பொழுது, நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அந்த அளவுக்கு நமக்கு அந்த அனுபவங்கள் மேல ஒரு அன்பு, ஒரு லவ் எப்பயுமே இருக்கும். உண்மதானே? ஸோ, அந்த அனுபவம் எதிர் வீட்டு ஜன்னல்ல ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அனுபவத்த ரொம்ப அருமையா உணர்ந்து, அவங்க ஒரு குட்டி ஸ்டோரி மூலமா நமக்கு சொன்னத, இந்த குட்டி ஸ்டோரி எபிசோட்ல நீங்க கேட்க போறீங்க. என்ன சொல்றீங்க? தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்துல, காலத்துல உங்கள சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். எப்பவுமே ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவான வாழ்க்கை, ஒரு கிரேட்ஃபுல்லான ஃபீலிங் எல்லாமே நம்மள ரொம்ப மெருகேத்தும், ஒரு உருமாற்றம் செய்யும். ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய நம்ம நெனச்சு, நமக்குள்ள நம்ம வாழ்ந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய மொமெண்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த பாட்காஸ்ட்டோட முக்கியமான ஒரு நோக்கமும் கூட. ஒவ்வொரு டைமும் குட்டி ஸ்டோரி எபிசோட், டிப்ஸ் எபிசோட் இப்படி மாத்தி மாத்தி பார்த்துட்ருப்போம். இந்த வாரம் ஒரு குட்டி ஸ்டோரி எபிசோட். இந்த ஒரு அனுபவமான கதை, அந்த கதை மூலமா நம்ம கத்துக்க போற ஒரு விஷயம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. உங்களோட டைம ஸ்பெண்ட் பண்ணி பாட்காஸ்ட்ட, எபிசோட கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க திரும்பி வந்து அடிக்கடி சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஃபேவரட்டான நண்பன், நண்பியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிக் சல்யூட், பிக் தேங்க் யூ. நீங்க இல்லைன்னா இது கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 273க்கு மேல எபிசோட்ஸ் இருக்கக்கூடிய ஒரே செல்ஃப் ஹெல்ப் பாட்காஸ்ட் நம்ம தான். 10,000க்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ். வீக்லி கிட்டத்தட்ட ஒரு 10,000 டவுன்லோட்ஸ் போகக்கூடிய எபிசோட். எல்லா வெற்றியும் உங்களுக்கு சார்ந்தது. இது மூலமா எனக்கு கிடைக்க போறது ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான். இது என்னுடைய பேஷனேட், என்னுடைய வாலண்டியரிங் எஃபர்ட். நம்ம கம்யூனிட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்திலயும், ஒரு ஆர்வத்திலயும் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கு நீங்களும் சேர்ந்து, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம எபிசோட பாட்காஸ்ட் லிசன் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெல்கம் குடுக்குறேன். வெல்கம் அண்ட் ஜாயின் ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். நீங்க வந்து சேர்ந்ததற்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ, இப்போ நம்ம குட்டி ஸ்டோரி எபிசோட்ல போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா, நண்பி. அது மட்டும் இல்லாம உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும், ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம நிறைய நண்பா, நண்பிகளை ரீச் அடைவதற்கான வாய்ப்புகளை அது எடுத்து தரும். இப்போ ஸ்பாட்டிஃபைல கமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க கமெண்ட் பண்ணலாம். நீங்க நேரடியா பேசணும் அப்படின்னா RJMN_ இன்ஸ்டாகிராம் பேஜில ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல எப்பவுமே இணைந்து பயணிக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூ கேன் பி தேர். ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு உங்கள் சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றம் உருவாக்கிட்டே இருக்கு தானே! அப்போது ரொம்ப சந்தோஷம்தான். ஆல்ரைட், நம்ம இப்போ எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இந்த வாரம் குட்டி ஸ்டோரி எபிசோட். குட்டி ஸ்டோரி எபிசோடா, டிப்ஸ் எபிசோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 எபிசோடுமே 2 கண்கள் மாதிரி. ஏன்னா நம்மளுடைய ஆடியன்ஸஸ் நிறைய பேர் ஸ்டோரி மூலமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் டிப்ஸை சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மாற்றி மாற்றி நம்ம இதை தான் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம கதைக்குள்ளே போயிடலாம்.
ஒரு அழகான நகரம். ரொம்ப பயங்கரமா, ஹரிபரியா, ஒரு ஓட்டத்தோட இருக்கக்கூடிய நகரம். நகரம்னாவே அங்க வேலைகள் அதிகமா இருக்கும். காலைல எந்திச்சு வேலைக்கு போவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப ஃபாஸ்ட்டா, ஸ்பீடா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு நகரத்துல இருந்திருக்கீங்க, சிட்டில இருந்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையவே எடுத்துக்கங்களேன். 2 வீடு, ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு வச்சுக்கங்க. அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல 2 பொண்ணுங்க. 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஒருத்தவங்க சிங்கிள் மதரா இருக்காங்க. சிங்கிள் மதர்னா ஹஸ்பண்ட் இல்ல. ஸோ ஒரு குழந்தையோட அவங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. த செகண்ட் ஒன் அனதர் ஃபேமிலி. அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அந்த வீட்ல இருக்கக்கூடிய பெண்மணிக்கும் அதே மாதிரி ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்க ஒரு கிரேட் ஹோம் மேக்கரா இருக்காங்க. இதே மாதிரி நம்ம கேட்குறவங்க, நீங்களும் ஹோம் மேக்கரா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கலாம். நீங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து கூட இந்த பாட்காஸ்ட்ட கேட்கலாம். எவ்ரிதிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. ஸோ எவ்ரி ரோல் வி ப்ளே இஸ் யூனிக். ஸோ நம்ம யார பார்த்தும் மாத்திக்க போறது கிடையாது. ஓகே, நம்ம கதைக்கு திருப்பி போயிடலாம். அப்போ இங்க இருக்க, அதாவது வேலைக்கு போற அந்த பெண்மணி பேரு லலிதா. வேலைக்கு போகாத அந்த பெண்மணி வீட்ல இருந்து தன் குழந்தைய கவனிச்சிருக்கவங்க பேரு இனியாள். லலிதா, இனியாள். நல்ல பேர் தானே! நம்மளும் கேள்விப்பட்ட பேரா கூட இருக்கலாம். ஸோ லலிதா என்ன பண்றாங்கன்னா, வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு குழந்தை இருக்குல்ல, அத பார்த்துக்கணும்ல. ரொம்ப கஷ்டம் தானே! குழந்தையையும் பார்த்துக்கிட்டு, வேலையும் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அவங்க காலைல வேலைக்கு போனா தான் அந்த வீட்டுக்கான தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண முடியும். அப்போ குழந்தை இருக்குன்றதுக்காக கொஞ்ச நாள் லீவ் குடுத்துருப்பாங்க ஆஃபீஸ்ல. ஆனா அத தாண்டி எப்பவுமே அங்க உட்காந்துட்டு நம்ம இருக்க முடியாது தானே! அப்போ அவங்க ஒரு அரேஞ்ச்மென்ட் பண்றாங்க. வேலைக்கு ஆள் வைக்கிறாங்க. ஒரு லேடிய வச்சு அவங்க வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைய காலைலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. இவங்க வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. வேலைக்கு போயிட்டு வந்த பின்னாடி அந்த குழந்தையோட ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ எவ்ரி டே அவங்க சிங்கிள் மதரா இருக்கிறதும் கூட, எவ்ரி டே காலைல கிளம்பும்போது அந்த குழந்தைய அவங்க அந்த ஒரு நானிட்ட விட்டுட்டு வரும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போராட்டம் பயங்கரமா இருக்கும். ரொம்ப கஷ்டமாவும், ரொம்ப கதறலாவும் மனசுக்குள்ள இருக்கும். நம்ம குழந்தைய நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியலையே! நம்ம இது பண்ணி ஆக வேண்டியது இருக்கே! வேலைக்கு போணுமே! அப்படின்ற ஒரு எண்ணத்தில அவங்க கண்ல பயங்கரமா கண்ணீர் வரும். அந்த கண்ணீர அந்த இடத்துல அந்த வீட்ட விட்டு தாண்டும் பொழுது, அப்படியே அந்த கண்ணீர வைப் பண்ணிட்டு, ரொம்ப தைரியமாவும், ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கிற மாதிரியான ஒரு முகமூடி எடுத்து அணிஞ்சுக்கிறாங்க. நம்ம லைஃப்லயுமே எல்லாருக்குள்ளயும் இருக்க ஒரு தேடல், ஒரு ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம்ல. எல்லா நேரத்திலயுமே நம்மளுடைய ஒரிஜினல் முகத்தோட இருப்போம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடங்களுக்கு ஏத்த மாரி மாத்தி தான் ஆகணும். மாறி தான் ஆகணும். தப்பு கிடையாது. ஸோ இந்த இடத்துல லலிதா ரொம்ப தனியா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான பாதுகாப்புக்காகவும் இருக்கலாம். அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடமாவும் இருக்கலாம். அவங்க வெளி உலகத்துல தன்னோட கவலைகள எடுத்து போகக்கூடாதுன்னு கூட இருக்கலாம். இந்த மாதிரியான பெண்மணி தான் லலிதா. எவ்ரிடே அப்படி போவாங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்ம இனியாள், அவங்க எப்பவுமே இந்த லலிதா இருக்காங்கல்ல, அவங்க கிளம்பி போம்போதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க அழுகுறது எல்லாமே அந்த கதவுக்கு பின்னாடி தான் இருக்கும். வெளில வரும்போது ரொம்ப தைரியமாவும், ரொம்ப ஒரு ஒரு போல்டா இருந்து அவங்க பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டுருப்பாங்க. அப்போ இவங்க அவங்கள பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப பெரிய ஏக்கத்தோட, நம்ம மட்டும் வீட்ல இருக்கோமே! நமக்கு வேலைக்கு போகணும்னு எவ்வளோ ஆசை இருக்கு. ஆனா நம்மளுக்கு கமிட்மெண்ட்டு, நம்ம குழந்தைய பார்த்துக்க வேண்டியது இருக்கு. ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு. வீட்ல இருக்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு. அது எல்லாமே என்னோட கடமை தான். பட் இருந்தாலும், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டிய கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கலையே! அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடயே அவங்கள பார்த்து இவங்களும் கண்ணீர் சிந்துறாங்க. மாத்தி மாத்தி கண்ணீர் சிந்திக்கிறாங்க. ஓகே. அப்படியே வாழ்க்கை கடந்து ஓடுது. ஸோ ஒரு நாள் என்ன பண்றாங்க, லலிதா இனியால போம்போதெல்லாம் ஒரு டைம் பார்க்குறாங்க. குழந்தையோட எதிர் வீட்டு ஜன்னல்ல விளையாடுறது, சிரிக்கிறது எல்லாத்தையும் பார்த்து பயங்கர ஏக்கமா லலிதா நினைக்கிறாங்க, நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே!
நம்ம நம்ம குழந்தையோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண டைமே குறைஞ்சிருச்சு. நம்ம குழந்தைய பார்த்துக்க நம்ம யாரையோ கூப்பிட்டு நானியா வச்சுருக்கோம். அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா, அந்த ஒரு அன்பு, அந்த குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி ஏக்கம் தான். எதிர் வீட்டு ஜன்னல் சொல்லும் ஒரு உண்மையான ஒரு கதை. இப்படியே மாத்தி மாத்தி போயிட்டுருக்கும்போது, இவங்க 2 பேருக்குள்ள பேசினது கிடையாது. ஆனா, அவங்க 2 பேருக்குள்ள தோணுது. ஒரு டைமாவது அவங்கள பேசணும்னு சொல்லிட்டு. ஒரு நாளு ஒரு காமன் செலிப்ரேஷன் ஃபங்ஷன் வருது அவங்க அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல. அப்போ இவங்க 2 பேரும் நேருக்கு நேரா கரெக்ட்டா சாப்பாடு எடுக்கும்போது பார்த்துடுறாங்க. பார்த்தவனே, "இனியாள் உங்ககிட்ட நான் பேசணும்" அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில அவங்க, "லலிதா உங்ககிட்ட பேசணும்னு" சொல்லிட்டு 2 பேரும் அட் அ டைமிங்கில வார்த்தைகள உதிர்க்கிறாங்க. 2 பேரும் சிரிப்பு வந்துருது. "என்னங்க, நம்ம ஏதோ ரொம்ப நாள் தெரிஞ்ச மாரி இருக்கு. இருக்கலாம்ல, நம்ம 2 ஆப்போசிட் வீடு தானே. பேச வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இப்ப பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ, இனியாள் நான் உங்ககிட்ட கேட்கணும், ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறாங்க." உடனே இனியாள் சொன்னாங்க, "லலிதா உங்ககிட்டயும் நான் ஒண்ணு கேட்கணும்." "என்ன கேட்க போறீங்க? என்கிட்ட என்ன நீங்க கேட்கணும்?" அப்படி சொல்லிட்டு. "ஆ சரி பரவால்ல இனியாள், நீங்களே கேளுங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இனியாள் கேட்குறாங்க, "நீங்க எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க? எப்படி வேலைக்கு போயிட்டு நீங்க போல்டா போம்போது, அந்த வேலைய பார்த்துட்டு வரும்போது, எல்லாமே எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலேன்னு சொல்லிட்டு நெறைய நேரத்தில நான் ஏங்கியிருக்கேன், கஷ்டப்பட்டுருக்கேன், அழுதுருக்கேன். ஆனா நீங்க கிரேட்டுங்க. எல்லாத்தையும் சமாளிச்சு, குழந்தையும் பார்த்து, ரொம்ப சூப்பரா லைஃப்ப லீட் பண்றீங்கல்ல." அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில இவங்களுக்குள்ள பக்குன்னு ஆயிப்போச்சு. அவங்க ஒரே ஒரு புன்னகையோட, "நானும் இதே கேள்வி தான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்க எப்படி இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? எப்பவுமே குழந்தை கூட விளையாண்டுட்டு, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும்ல குழந்தையோட. ரொம்ப ஹேப்பியா சாப்பாடு ஊட்டிட்டு, விளையாண்டுட்டு, ஃபுல்லா கவனிச்சுட்டு, அது ஒரு வாழ்க்கையில." அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்பதான் 2 பேருக்கும் புரிய வருது. நம்ம ஒருத்தவங்க வாழ்க்கையில வெளிப்படையா 2, 3 விஷயங்கள் இதுல நம்ம கத்துக்க முடியும், இந்த ஸ்டோரியிலருந்து. 2 பேரும் அப்ப சிரிச்சுட்டு அவங்க விலகிர்றாங்க. அவங்களுக்குள்ள புரிய வருது. இந்த கருத்து தான் நம்மளுக்கும் தெரிய வருது இப்ப. ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குல்ல. நம்ம பார்க்குற எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் உடனே ஜட்ஜ் பண்றது. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்ம சோசியல் மீடியால பார்க்குற ஃபோட்டோலருந்து, வீடியோலருந்து, அவங்க பண்ற வீலாக்லருந்து எல்லாமே. நம்ம பார்க்குற எல்லாமே, "ஆஹா! என்னவாடா வாழ்றான்! என்னவாடா வாழ்றா!" அப்படின்னு தோணும். ஆனா லலிதா, இனியாள் மாதிரி தான் நம்மளும். ஆப்போசிட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு புரியாது. ஆனா உண்மையா அவங்க வாழ்க்கைக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன சோகங்கள் இருக்கு அப்படின்னு தெரியாது. அப்ப யாரையும் உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க. தி செகண்ட் பாயிண்ட், ஒவ்வொருத்தரோட லைஃப் அவங்களோட யுனிக். அவங்க நாள், அவங்க நேரம், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே டிஃப்ரெண்ட்டுங்க. அப்படி இருக்கும்போது, நம்ம ஏன் நம்ம கம்பேர் பண்ணணும்? எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணணும்? கம்பேர் பண்ணி என்ன நடக்க போகுது? அப்படி தான் நம்ம யோசிக்க வேணும். அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம மத்த யாரையும் கம்பேர் பண்ணி நம்ம வாழ்க்கைய அழிச்சுக்க கூடாது. 3வது விஷயம், நம்ம நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்த தேடணும். யார்கிட்டயாவது நம்ம பேசணும் அப்படின்னா, கொஞ்சம் வெளிப்படையா போய் கேட்டுறலாம். யாரும் தப்பா எடுத்துக்க போறதில்ல. அதுக்காக அவங்கள கஷ்டப்படுற மாரி கேட்க வேணாம். ஆனா 4 பேர்ட்ட பேசணும். ஆப்போசிட் வீட்ல இருந்தா கூட நம்ம ஏன் வந்து பேசாம இருக்கணும்? சோசியலா நம்ம நல்லா பழகணும். நல்ல விஷயங்கள பேசணும். நம்மள சுத்தி நல்லவங்க இருக்கணும். அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவிட்டிய குடுக்கும். அதோட உண்மை உங்களுக்கு தெரிய வரும். நீங்க இத பண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையான விஷயம்ல. நமக்கு மட்டும் தான் இவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம நொந்துக்கிறோம். ஆனா, இந்த உலகத்தில இருக்கக்கூடிய அனைவருக்கும், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கஷ்டம் இருக்கு. வேற வேற கஷ்டம் இருக்கு. அவ்வளோதான். மத்தபடி யாருமே இங்க கஷ்டம் இல்லாம வாழல. அப்போ நம்ம அந்த நெகட்டிவிட்டி மைண்டோட நமக்கு எதுவுமே நடக்கல. நமக்கு எதுவும் சரியில்ல. இனியாள் நெனச்ச மாரி எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு, லலிதா நெனச்ச மாரி நமக்கு நம்ம குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு நெனச்ச மாதிரி, நம்ம நமக்குள்ள ஏன் நெனச்சுக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில அவ்வளவு விஷயம் இருக்கு சந்தோஷப்படுறதுக்கு. நம்மளுடைய குழந்தையா இருக்கலாம், நம்மளுடைய ஆஃபீஸ் ஒர்க்ல ஏதோ ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருக்கலாம். இல்ல ஒவ்வொரு நாளைக்கு வெளியில போயிட்டு இயற்கைய பார்த்து 2 ரசிக்கிறதா இருக்கலாம். செடியில பூக்கிற 2 பூவா இருக்கலாம். எல்லாமே நமக்கு ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அப்போ
அருமையாக இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். உண்மைதானே? இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு ஒரு உருப்படியான நல்ல விஷயம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நானும் ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? பண்ணி பாருங்கள், மாற்றம் ஏற்படும். ஆல்ரைட், நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அடுத்த வாரம் சூப்பரான டிப்ஸ் எபிசோட உங்களும் சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நண்பா, நண்பி, எல்லாமே சரியாகும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப்பில் சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் அந்த மொமெண்டில் வாழ்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எந்த வாரமும் எப்பயுமே உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைவதற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் ப்ரொஃபஷனல் மூலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் நம்ம நிறைய நண்பர்களை ரீச் அடையணும். அவங்களுக்கான வாழ்க்கை செல்ஃப் ஹெல்ப் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு, ஸோ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் வாட் யூ கைஸ் ஆர் டூயிங் as of today, and I love to continue this effort and like to do this without any money expectation, and I will make a great content, and I will make a great motivational and self-help content for you. So any feedback, please message me rjman_. இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரைட், டேக் கேர் நண்பா, நன்பி. பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.